வணக்கம் நண்பர்களே. புதன் புத்தியுள்ள குழந்தை வேண்டும். நம்ம வாழை மரத்தை சொல்லுவாங்க, வாழை மரத்தை வளர்த்தா வளர்த்துக்கிட்டே இருக்கணும். வாழையடி வாழையாக அந்த வாழை மரம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த வாழை மரம் இருப்பதால் என்ன சிறப்பு, வளர்ப்பதால் என்ன சிறப்பு? வாழை மரம் வளர்ப்பதனால வாழையடி வாழையாக இந்த குடும்பம் தலைத்து நிற்கும். நல்ல படித்தவங்களா, அறிவாளிகளா, புத்திசாலிகளா, மேன்மையான அளவில் அந்த குடும்பங்கள் வளரும். அது யாருக்கு காரகத்துவத்தை பெறுது அப்படின்னா புதனுடைய காரகத்துவமே இந்த வாழை மரம் தான். நாயுருவியும் சொல்லுவாங்க. இந்த நாயுருவியினுடைய வேருக்கு அவ்வளவு பெரிய சக்திகள் இருக்கு. துர்சக்திகள், தேவையற்ற நமக்கு பாதிப்பை தரக்கூடிய எந்த சக்தியும் அந்த நாயுருவி கிட்ட அண்டாது. அதுக்கு பெரிய வசிய சக்தி உண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த நாயுருவியை நீங்க பல்லு விளக்குனீங்கன்னா நிறைய விஷயங்கள் பழிக்கும், நடக்கும்.